இன்னைக்கு ஆட்டி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படம் ஆல்ரெடி பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. 2 நாளாக சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க பெண்கள், அந்த பெண்களை பற்றிய கதை தான் இந்த ஆட்டி படத்தோடது. ஸோ 5 பெண்கள் சேர்ந்து இந்த ஆட்டி படத்தில் ஒரு பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி சிங்க பெண்களாக மாறி அந்த கயவனை தோல் உரிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஆட்டி படத்தோட கதை. இந்த படத்தை தயாரித்துள்ள இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்துள்ள அனைத்து கலைஞர்களுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. காதல் சுகுமார் அவரோட காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா வாயிலே சுற்றுப்பான் போல அப்படின்ற காமெடி. அப்புறம் 2 சின்ன பசங்க அவங்களோட காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த பசங்க சொல்கிற அந்த அவர் மண்டையை பார்த்தா கூட தேங்காய் மாதிரி தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட எல்லாம் தேட்டர்லாம் நல்லா கிளாப்ஸு. இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமுமே இந்த படத்திற்காக எடுத்து தச்ச சட்டம் மாதிரியே அவ்வளவு பக்காவாக இருந்தது. ஸோ இந்த அனைத்து பெருமைகளும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இதுவரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பரமசிவன், பாத்திமா, இப்படி எல்லாமே குடிமகன், இப்படி எல்லா படமுமே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இந்த படங்களை அவர் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார், உங்களுக்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் தமிழக அரசு விருது தரணும். ஏன்னா இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த சிங்கப்பெண் திட்டம், அதற்கும் இந்த ஆட்டி படத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அப்படி சம்பந்தம் இருக்க மாதிரி இதோட கதையே இருக்குது. ஏன்னா 1880 நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அப்போ உள்ள சிங்கப்பெண்களாக மாறிய அந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த ஆட்டி படத்தில் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சிங்கப்பெண் காஸ்டியூமில் வந்தேன். அது பயங்கர வைரல் ஆச்சு, ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த பெருமைகள் எல்லாமே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். மக்கள் மனசில் போய் பதிகிறதுக்கு நான் ஒரு துரும்பாக, ஒரு கடுகாக இருந்திருக்கிறேன். இந்த நன்றி நன்றி நன்றி. இந்த தமிழக அரசிற்கு நானும் ஒரு அணிலாக இருந்து பெண்கள் பாதுகாப்புக்கு நானும் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ அது எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைகள் முதல் பல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு எதுவும் வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி கதை அம்சம்தான் இந்த ஆட்டி படத்துலையும் இருக்கிறதுனால தான் அந்த ஆட்டி படத்திற்கு நான் சிங்கப்பெண் அந்த காஸ்டியூமில் வந்தேன். ஸோ இதுதான் காரணம். நீங்கள் இதை வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். புரியுதுங்களா? அது யாரும் தடுக்கவும் முடியாது. புரியுதுங்களா? நீங்க தானங்க மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தது. மாற்றம் வேணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. இது என்னங்க நியாயம் இது? அதனால விஜய் சாருக்கு நீங்க என்ன ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, அவர் கொண்டு வர நல்ல திட்டங்களை நீங்க ஏதோ ஒரு பண்ணி முடக்கணும்னு நினைச்சாலும் சரி, நான் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் விஜய் சாரோட ரசிகன். எனக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி. அது மட்டும் இல்லை, இன்னொரு குட் நியூஸும் ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் ஆட்டி படத்தோட தயாரிப்பாளர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இந்த சிங்கப்பெண்களோட கதையை எடுத்திருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த 2 நாளாக சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பாக இருக்கிறதுனால அவருக்கே ஒரு எண்ணம் தோணிருக்கு. ஏன் நம்மளோட அடுத்த படத்தில் இந்த சிங்கப்பெண்கள் அந்த கதையவே நம்ம எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை தோன்றிருக்கு. நன்றி நன்றி நன்றி. பாருங்க, சொல்லும்போது கூட விசில் அடிக்குது. விஜய் சார், நீங்க தூண்ல இருக்கீங்க, துரும்புல இருக்கீங்க. டிவிக்கு தூண்லயே இருக்கு, துரும்புல இருக்கு. ஸோ அந்த ஆட்டி படத்தோட தயாரிப்பாளர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவரே தயாரித்து இயக்க போற படம் தான் லயன் கேர்ள்ஸ் அப்படின்னு டைட்டில் பேர் வச்சிருக்காரு. அந்த லயன் கேர்ள்ஸ் படத்துல கதையின் நாயகனாக, கதையின் நாயகியாக இந்த கூல் சுரேஷ் தான் நடிக்க போறேன்.
சரிங்களா? இது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தமிழக அரசு விஜய் சாரோட அவருக்கு வந்து ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இந்த சிங்கப்பெண் அந்த கதையை லயன் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு கதையின் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து இயக்கவும் போறார். அதற்கு காரணம் இந்த ஆட்டி படத்துக்கு நீங்க கொடுத்த வரவேற்பு தான். மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னைக்கு தமிழகத்துல நடக்கிற சின்ன சின்ன அந்த விஷயங்கள் எல்லாமே தோலுரித்து காட்டும்படியாக, இனிமேல் நல்லது நடக்கும்படியாக இந்த லயன் கேர்ள்ஸ் சிங்கப்பெண்கள் படத்தை இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து இயக்க போறாரு. அந்த பெருமைகள் எல்லாமே தமிழக அரசு மாண்புமிகு விஜய் சாருக்கு அவருக்கு தான் போய் சேரும். அது மட்டும் இல்ல, இந்த ஆட்டி படம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா டைரக்டர் பாலா சார் அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம கண் முன்னாடி ஒரு தத்ரூபமாக அந்த கேரக்டராகவே தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு வெற்றிமாறன் சார் படத்துல விடுதலை படம் பார்க்கும்போது, ஒரு மாரி செல்வராஜ் சார் படம் பார்க்கும்போது எப்படி நீங்க வந்து உங்களுக்கு அந்த மனசோட தோன்றி இருக்குமோ, அதே தான் இந்த ஆட்டி படம் பார்க்கும்போதும் தெரியும். மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. எல்லாரும் இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, நன்றி.